ஹாய் guys, நம்ம அப்கமிங் ஆகக்கூடிய எமோட்ஸு பண்டில்ஸு ஈவோ பண்டில்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குவோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு டியோ எமௌண்ட் இருக்கும், சூப்பராக இருக்குது பார்த்து. இந்த ஒரு டியோ அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஈவோ பண்டில் மே மாதம் வரப்போது. இந்த ஒரு ஈவோ பண்டில் 3 லுக் சேஞ்ச் எடுக்க மாட்டுறது. இது ஒன்று நான் இன்னொரு லுக் சேஞ்ச் தான் காமிக்கிறேன். அப்புறம் ஒரு ஹைப்பர் புக் ஒன்று ஆட் பண்ணிச்சு. இந்த ஹைப்பர் புக்கில் பார்த்தீங்கன்னா க்ளோவால் அப்புறம் எமோட்ஸு கன்ஸ்கின் எல்லாம் இருக்க மாட்டுறது. சரிங்க, அப்புறம் அந்த ஈவெண்ட் வரக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் வேடி எமௌண்ட். இந்த எமௌண்ட்டும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இது ஃபீஸிங் எமௌண்ட்டாகும் இந்த ஒரு எமௌண்ட். அதுக்கப்புறம் அந்த ஒரு பைக்குக்கான ஸ்கின்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த பைக்கு, இந்த ஒரு பைக்கான ஸ்கின்னு. அப்புறம் ஒரு க்ளோவால் ஒன்று இருக்குது. இந்த க்ளோவால் வந்து 2 லுக் சேஞ்ச் இருக்குது. இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று வரும்பா கழுகு மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு போகுது. இது ஒரு லுக் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாங்காக்கான ஒரு ஸ்கின்னு. ஆக்கு நல்லாவே இல்லை. இந்த ஒரு பட்டாங்காக்கான ஒரு ஸ்கின் இது ஊசி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு ஃபேமஸ்க்கான ஒரு ஸ்கின்னு, டபுள் ரேட் ஆஃப் ரெடி சிங்கிள் ஆர்மர் ப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஸ்கின்னு சும்மா வேணால் சூப்பராக அடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் ஒன்று, முக்கியமான ஒரு பேக் பேக்கு. அப்போ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஈவோ M1XX7 சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஈவோ M1XX7க்கு இந்த தாம்சன் மாதிரி நம்ம முருகில் டபுள் பேர்லாம் இருக்குது தெரியாதாம்ப்பா. இந்த மாதிரி ஏதோ ஒரு முட்டமாக ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் தெரியுமாம்மா. அதுக்கப்புறம் கன் மெசேஜ் பண்ணும்போது இப்படி ஒரு எஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் எலிமினேஷன் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. டபுள் பேரில் பார்த்தீங்கன்னா ரம்லானின்னு வரப்போகுது. அப்புறம் இந்த எலிமினேஷன் எஃபெக்ட்டு, அப்புறம் இது ஒரு ஃபைனல் ஷாட் இருக்குது, அது தனியாக விடுவாங்க நினைக்கிறேன். அது விட்டதுக்கப்புறம் காமிக்கிறோம்ப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடுவான் டாக்ஸியாக்கான ஒரு பவர் ஒன்று. அதுக்கப்புறம் அந்த லுக் சேஞ்சர், 3rd லுக் சேஞ்சர் தான் அந்த ஈவோ பண்ணுறதுக்கான 3rd லுக் சேஞ்சரும். செம்ம மொக்கையாக இருக்குது இந்த லுக் சேஞ்சரு, சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரொஃபைல் வெளியே மோட்டு பார்க்க பயங்கரமாக இருக்குது. நீங்கள் எப்படி பாருங்களேன், சூப்பராக இந்த ப்ரொஃபைல் ஏடிஎம்என் எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொஃபைல் எமௌண்ட் இருக்குது, அதுவும் பயங்கரமாக இருக்கும். இது புல்லட் மாஸ்டரா அந்த ஒரு ப்ரொஃபைல் எமௌண்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ப்ரொஃபைல் எமௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொடி குத்துற மோட்டு வந்து பழைய கொடி குத்துற மோட்டு மாதிரி இல்லையா, அதை விட பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருந்து இன்னொரு எமௌண்ட்டு காட்டுறேன். அந்த எமௌண்ட்டு பார்க்க தெரியும் யாரோட கொலாபரேஷன்னு. நீங்களே பாருங்க, தலை தோனியோட தான், அதோட வேக்சின்ஸையும் காட்டுறேன். இந்த எமௌண்ட்டும் பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைவாணியை தூக்கி போட்டு கொப்பரைக்க படிக்கிறான் இந்த ஒரு எமௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 எமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு சின்ன எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பிட்டு கூட டான்ஸ் ஆகிற எமௌண்ட் ஒன்று. அப்புறம் இந்த பியானோ வாசிக்கிற ஒரு எமௌண்ட் ஒன்று, இன்னும் சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த கிட்டார் வாசிக்கிற எமௌண்ட் ஒன்று, சவுண்ட் எஃபெக்டோட எல்லா எமௌண்ட்டும். அது ஃப்ரீசிங் எமௌண்ட்டு. ஒருத்து தான் இந்த 4 எமௌண்ட் ஒருத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கான ஃப்ரீசிங் எமௌண்ட்டு, இதுவும் ஃப்ரீசிங் எமௌண்ட் தான். ஏதோ பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ல கிராண்ட் மாஸ்டர் போல் தான் இந்த ஒரு எமௌண்ட்டு பார்ப்போம்னா. அப்புறம் நம்ம தலை தோனி கொலாபரேஷனுக்கு போயிடலாம். இந்த தலை பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷனோட ஒரு வெண்ணாயிட்டு தலை தோனி கொலாபரேஷனோட வர இந்த ஒரு வெண்ணாயிட்டு ஐயோ சூப்பராக இருக்குது இந்த வெண்ணட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின் ஒன்று. பேட்டும் பார்க்க நார்மலாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல, தரையில் எழுதிருக்கு, அதுவே ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல்ப்பா, சூப்பரான ஒரு பண்டலு, பார்க்க பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு பண்டலு. எல்லாமே ஒருத்து, சட்டை பேண்ட்டு எல்லாமே ஒருத்து. அப்புறம் இந்த ஒரு பண்டல் பச்சை வேரில் சைடில் என்னமோ சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு பண்டல்
பற்றி இன்னும் அவ்வளோக்கா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த 2 பண்டிலுமே பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இப்போ ஏப்ரல் வந்து பூயா பாஸ் தான் இந்த பண்டில். இதாங்க அடுத்த ஏப்ரல் மந்த் ஒரு பூயா பாஸ் ஒரு பண்டில் பார்த்துருங்க. அப்புறம் தலை தூணி க்ளோவால் சூப்பராக இருந்தது. ஒரு க்ளோவானோ பயங்கரமாக இருக்குதுன்னா இன்னும் எஃபெக்ட் இல்லை, பட் முன்னாடி தலைநெஞ்சிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு பேனுக்கான ஒரு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கான ஸ்கின்னு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஒரு 3 லெவலில் ஒரு பேக்கான ஒரு ஸ்கின்னு. அவ்வளோ நான் இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுறேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேன்.